நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை அல்லது வேற ஒரு சமூகம், அவங்க எல்லாம் கீழே இருக்காங்க, அவங்க நம்மளும் ஒன்னாயிட முடியாது, அதுக்காக உன் சாதியை நீ உயர்த்தி பிடிக்கணும், அதுக்கு நீ தியாகம் பண்ணணும், அதுக்கு நீ கலவரம் பண்ணணும், அதுக்கு நீ கொலை பண்ணணும். ஒரே ஊருக்குள்ள அண்ணன் தம்பியா மாமா மச்சனா வாழ்றவங்க கூட இந்த சாதி அப்படிங்கிற மனநிலையில வேறுபடுறான். இது ஏதோ ஒரு வகையில அவனுக்கு பித்து பிடித்தவனம் போல, ஒரு பைத்தியத்தை போல இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இந்த மக்கள் ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, அப்ப அடிப்படையில இத சட்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய, சட்டத்தின் மூலமாக மாற்றத்தை செய்வதற்கான அடிப்படை கூறுகள் சமூகத்துல நிறைய இருக்கு. அது புறையோடி கிடக்கு. ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதி சமூகத்துல ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அவர் தியேட்டர் வச்சிருப்பாரு, ஒரு பெரிய மால் வச்சிருப்பாரு, ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருப்பாரு, பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி பல்வேறுபட்ட வியாபார தலங்கள், வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமை வச்சிருப்பாரு. அந்த ஒரு முதலாளி அல்லது அந்த நிலப்பிரபு அல்லது அவர் தொடர்ந்து லாபம் பார்க்கறதுக்காக தன்னுடைய சாதியில் பிறந்த, அதாவது தனக்கு நிகராக இல்லாத, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய, கல்வியறிவு பெறாத அந்த மக்களை பெரிய அளவுல தன்னுடைய சாதி என்கிற ஒரே ஒரு ஒற்றுமையில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவாரு. காதல் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யதார்த்த நிலைமை. இன்னொரு பக்கம் அந்த காதல் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளதான் வரணும் அப்படின்னு பேசுறது. அடுத்தது, இந்த சாதி காதலா இருந்தாலும் அது திருமணத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, நீ எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு முன்னேறினாலும் உன் சாதிகளை பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வேண்டியதானே. எதுக்கு நீங்க என்னதான் முன்னேறினாலும் வேற ஒரு சாதி பெண்ணை விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறீங்க, இது நல்லது இல்லையில அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள். இது யாரோ ஒண்ணும் தெரியாத ஒரு பாமர மக்கள் பேச்சு கிடையாது. குறிப்பா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க பேசுறாங்க, சோசியல் மீடியாவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் பேசுறாங்க, ஒரு சில தென் மாவட்டத்துல சாதி வெறியை தூண்டி தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை செஞ்சுட்டு அதுல ஆதாயம் பார்க்கக்கூடிய நபர்கள் பேசுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. அவங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் வரும் பொழுது பதிவை பார்த்தோம்னு சொன்னா இளைய தலைமுறை பரவலாவே சொல்லக்கூடியது என்னன்னா, நேர் எதிரா இதுக்குதான் உன்னை காதலிக்க வேண்டாம்னு சொல்றோம், இதனாலதான் நீ காதலிக்க கூடாது, காதல் திருமணம் செய்யக்கூடாது, சாதி மறுப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவிடுறாங்க. இந்த பதிவை தான் சாதியை ஆதரிக்கக்கூடிய, மதத்தை ஆதரிக்கக்கூடிய, மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாட்டை ஆதரிக்கக்கூடிய கருத்தாக்கம் கொண்ட அரசியல் தன்னுடைய வெற்றியா பாக்குது. அதனாலதான் அந்த அரசியலுக்கு உரிய நபர்கள் இந்த ஆணவ கொலையில கண்டிச்சு பேசவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இந்த ஆணவ கொலை சரியா தப்பா அப்படின்னு பேசல. மாறா அந்த வீட்டுல போய் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் உட்கார்ந்துட்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? ஒப்பாரி வச்சுட்டு வர்றதா, இந்த ஆணவ கொலையை நான் கண்டிக்கிறேன், சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா மாநில தலைவரா அவர் போயிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதுலதான் அந்த கட்சியினுடைய அரசியல் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அந்த கட்சியில இளைஞர்களும் காதலர்களும் சமூகத்தை நேசிக்கக்கூடியவங்களும் இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கான நேரத்தை இந்த நேரத்துல பரிசீலனை நேரமா பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கக்கூடிய அல்லது காதல் திருமணங்களை ஆதரிக்கக்கூடிய, காதலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகள் பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த கோரிக்கைகள் இவங்களுடைய கோரிக்கையா அல்லது கடந்த காலத்துல இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா வைத்த திமுகவுடைய கோரிக்கைன்னு பார்த்தா, திமுக கடந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வைத்த முதல் கோரிக்கையில இதுவும் ஒண்ணு. அவங்க பல கோரிக்கையை வச்சாங்க, அதை பல கோரிக்கைகளை வித்ட்ரா பண்ணது உண்டு, சில கோரிக்கையை நிவர்த்தி பண்ணது உண்டு. முக்கியமா இந்த கோரிக்கைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு, அது குறிப்பா SC/ST அட்ராசிட்டி வழக்கு சம்பந்தமான சட்டங்களை பரிசீலிக்கக்கூடிய அந்த PCR வழக்கு இருக்கு. PCR வழக்கின் மூலமாகவே இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளை பரிசீலிச்சிட முடியும், அதுல நியாயம் வழங்கிட முடியும், அப்படி ஒரு தனி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, இது மாதிரியான அந்த சங்கர் கொலையில நம்ம பல கொலைகளை பார்க்க முடியும். திவ்யா இளவரசன், சங்கர், கௌசல்யா, கவின், சுபாஷினி கொலையை அவங்க ஏதோ ஒரு PCR-க்குள்ள கொண்டு நிறுத்துறாங்க. அப்ப PCR சட்டம் என்பது அடிப்படையில பல்வேறுபட்ட சமூக பொருளாதார ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு சாதி சம்பந்தமான பிரச்சனை. ஆனா இந்த காதல் திருமணம் என்பது, சாதி மறுப்பு திருமணம் என்பது காதல் என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கு.
அது என்ன சொல்றது சொன்னா, ஒரே சாதிக்குள்ள ஏற்றத்தாழ்வு உள்ள காதலர்களை வந்து அது மறுக்குது, கொலை செய்யுது. மேம்பட்ட சாதியா இருந்தாலும் பரவாயில்ல, அது பிற்படுத்தப்பட்ட சாதியா இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து தாழ்த்தப்பட்ட சாதியா இருந்தாலும் பரவாயில்ல, அது பட்டியல் சமூகமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சாதியா இருந்தாலும் சாதி விட்டு சாதி மாறியோ அல்லது ஒரே சாதிக்குள்ளையோ அல்லது குலம் கோத்திரம் பார்த்து உட்சாதி பிரிவுகளுக்கு இடையிலான காதலையோ சாதி மறுப்பு திருமணத்தையோ அது ஆதரிக்கிறது கிடையாது, அது கொலை செய்யுது. இது ஆணவ கொலைகள்ல பல்வேறுபட்ட பிரிவுகளை உள்ளடக்கி வச்சிருக்கு. அதுக்காக காதலர்களை காப்பாற்றுவதற்காக அல்லது இது போன்ற காதல் திருமணங்களை ஆதரிப்பதற்காக கொண்டு வரப்பட வேண்டிய சட்டமா அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு வேளை இந்த சட்டம் வந்துச்சுன்னு சொன்னா ஆணவ கொலை குறைஞ்சிருமா, காதலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா அப்படின்னா அது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா சட்டங்கள் வந்து பல்வேறு துறையில ஏராளமா இருக்கு. இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுல சட்டத்தை மட்டும் கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டு ஒதுங்கிட்டா சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்தா, இயல்பிலேயே மக்கள் மனதுல இந்திய மனநிலையில ஒரு இந்து சமூக சூழல்ல வந்து மாறுபட்ட சிந்தனையுடைய மேல் கீழ் உயர் தாழ்வு என்கிற சிந்தனை, ஆண் பெண், நிறம், பிறவி, பிறப்பு, ஊழ்வினை, இந்த மாதிரியான அறிவுக்கு ஒவ்வாத சிந்தனைகளை கொண்ட சித்தாந்தம் இங்க வந்து மக்களை வந்து பல நூறு வருஷமா வந்து பீடிச்சிருக்கு. அந்த மனநிலையில தான் ஒரே ஊருக்குள்ள அண்ணன் தம்பியா மாமா மச்சனா வாழ்றவங்க கூட இந்த சாதி அப்படிங்கிற மனநிலையில வேறுபடுறான். அதுக்கு நீயா இருந்துக்க, நான் நானா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையை வந்து அவன் மேலும் மேலும் வந்து பல்வேறுபட்ட தளங்கள்ல பல்வேறுபட்ட வடிவங்கள்ல வந்து தன்னுடைய சொந்த நேர்மையான கருத்தை அவன் ஏத்துக்கிறான். அந்த வகையில தான் சொந்த சாதியில கூட ஒரு வேறுபட்ட பொருளாதார பின்னணி உள்ளவங்களை வந்து வெட்டி கொள்றான். அல்லது சமமான பொருளாதாரத்துல சமமான படிப்புல சமமான ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தால் கூட வெட்டி கொள்றான். அப்ப இது ஏதோ ஒரு வகையில அவனுக்கு பித்து பிடித்தவனம் போல, ஒரு பைத்தியத்தை போல இந்த மாதிரியான சம்பவங்கள்ல வந்து இந்த மக்கள் வந்து ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, அப்ப அடிப்படையில இத சட்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய, சட்டத்தின் மூலமாக மாற்றத்தை செய்வதற்கான அடிப்படை கூறுகள் சமூகத்துல நிறைய இருக்கு. அது புறையோடி கிடக்கு. அந்த சமூகத்துல அந்த சிந்தனைகளை பற்றி பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ அல்லது வந்து சொல்றதுக்கோ அல்லது உரையாடுறதுக்கோ தளங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த தளங்கள் யாரா இருக்க முடியும்னு சொன்னா அமைப்புகளா இருக்கணும். எந்த அமைப்புகளா இருக்கணும்? இந்த சமூகத்தை ஒரு இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த மேம்பட்ட சமூகமா மாத்துறதுக்காக காலந்தோறும் வேலை செய்திருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பேசக்கூடிய இயக்கங்கள், அது சார்ந்த தன்மையுடைய கட்சிகள் தான் தன்னுடைய வேலையை வந்து கடந்த காலங்கள்ல இருந்த வேலையில இருந்து சுருக்கிக்கிட்டாங்க. கார்பரேட்டு, உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் என்கிற கருத்துக்கள் வந்து அவங்கள வந்து மெல்ல மெல்ல வந்து செயலிழக்க வச்சிருச்சு, டைலூட் பண்ணிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு கடந்த காலங்கள்ல சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல இந்த சமூக வேறுபாடு, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை அல்லது கடவுளின் பெயரால் நடத்தக்கூடிய மோசடிகள் இதையெல்லாம் அம்பலப்படுத்தி பேசி வந்த பகுத்தறிவு இயக்கங்களும் சமூக நீதி இயக்கங்களும் குறிப்பா திராவிட பெரியார் இயக்கங்கள்லாம் தன்னுடைய வேலையில வந்து சுணங்கிட்டாங்க. அத அந்த காலத்துல செய்த வீரியமோ அல்லது வந்து அவங்களுடைய வெற்றியான செயல்பாடும் இன்னைக்கு இல்ல. அப்போ அண்ணாதுரை காலம் வரை வந்த சீர்திருத்த திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள் அல்லது இந்த மாதிரியான முற்போக்கு தன்மை வாய்ந்த நிகழ்ச்சி நிரல்களை வந்து கைவிட்டுட்டாங்க. அவங்க செஞ்ச சில வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு பெயரளவுல மட்டுமே கொண்டு போயிருக்கிறதுனாலதான் அந்த சமூக நீதினால, அந்த ஒதுக்கீட்டின் மூலமாக, அந்த கல்வி மேம்பாட்டினால, அந்த பணி உயர்வு அல்லது பணி கிடைத்தது, இந்த மாதிரியான சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி படிப்படியா மேலெழுந்து வரும்பொழுது ஏற்கனவே பல்வேறுபட்ட, அதாவது படிநிலையில் இருந்த பல்வேறுபட்ட சமூகம் வந்து தனக்கு மட்டுமே இந்த வாய்ப்புகளை, குறிப்பாக வந்து கார்ல் மார்க்ஸ் சொல்லுவாரு, அதாவது இந்தியாவுல பார்ப்பனர்கள் வந்து பிறருக்கு வந்து கல்வி மறுக்கப்பட்டதின் மூலமாக தன்னை அறிவாளிகளாக காட்டிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த சமூகத்துல ஒரு ஏற்றத்தாழ்வை, வேறுபாட்டை திட்டமிட்டு நிகழ்த்தி அதன் மூலமாக செல்வாக்கு செலுத்திய சில சமூகங்கள் வந்து பிற சமூகங்களுக்கு வந்து நீதி வழங்கல, பொருளாதாரத்தை வழங்கல, இன்னும் பல்வேறுபட்ட படிநிலையில் அவங்களை கீழே வச்சிருந்தாங்க. இதுக்கு எதிராகலாம் திராவிட இயக்கங்கள் அல்லது சமூக நீதி இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள்லாம் போராடி அந்த குறிப்பிட்ட தரப்பு மக்களை வந்து ஒரு படிநிலையில மேல இருந்து கொண்டு வரும்போதுதான் அவங்க வந்து உலகத்துல ஏற்பட்ட அந்த முதலாளித்துவ மாற்றங்கள் அல்லது வந்து கிராமங்கள் வந்து நகரங்களாக மாறுறது அல்லது உலகமயம், தாராளமயம், தனியார் மயத்தின் மூலம் பெருநகரங்களுக்கு வந்து கல்வியறிவு பெற்ற இளைஞர்களும் பெண்கள் வந்து வேலைக்கு சென்று சமமாக, நட்பாக, மனிதநேயமாக பழகிற பொழுது அந்த நட்பு காதலா மாறுது. அந்த காதல் வந்து தன்னுடைய இணையரை தானே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரமான தேர்வு நிலைக்கு கொண்டு போகுது. இது தவிர்க்க முடியாதது. எப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு மாறுதோ,
அது போலயே வேலை என்பது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு செல்வது, பொருள் சேகரிப்பது, சம்பாதிப்பது, வாழ்க்கையை சமமாக கொண்டு செல்வது என்கிற நிலைமையில முன்னேற பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான சுதந்திர கருத்து தவிர்க்க முடியாத மாறுது. அந்த நிலையில தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து நகரத்துக்கு அல்லது தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து வளரக்கூடிய நகரங்களுக்கு வரக்கூடிய இளைஞர்களையோ பெண்களையோ ஒரு இளைஞரோ பெண்களோ தேர்வு செய்யறாங்க, அல்லது படித்த பள்ளி காலங்களிலிருந்தே அவங்க தன்னுடைய வாழ்க்கை இணைய தேடுறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத பழைய கெட்டித்தட்டு போன அந்த பிற்போக்கு புத்தியில இருக்கக்கூடிய பழமைவாதிகள் தான் இந்த கட்டமைப்பு செதஞ்சதுன்னு சொன்னா தன்னுடைய இருப்பு காலி ஆயிடும் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஆதிக்க சாதி அல்லது ஒரு உயர்நிலையில் இருந்ததாக சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர்கள் கூட சமமாக அவர்களுடைய சாதியை ஒத்த அனைத்து, அதாவது அதில் இருக்கக்கூடிய ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாட்டை தொடர்ந்து தக்க வச்சிருக்கணும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதி சமூகத்துல ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அவர் தியேட்டர் வச்சிருப்பாரு, ஒரு பெரிய மால் வச்சிருப்பாரு, ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருப்பாரு, பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி பல்வேறுபட்ட வியாபார தலங்கள், வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமை வச்சிருப்பாரு. அந்த ஒரு முதலாளி அல்லது அந்த நிலப்பிரபு அல்லது அவர் தொடர்ந்து லாபம் பார்க்கறதுக்காக தன்னுடைய சாதியில் பிறந்த, அதாவது தனக்கு நிகராக இல்லாத, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய, கல்வியறிவு பெறாத அந்த மக்களை பெரிய அளவுல தன்னுடைய சாதி என்கிற ஒரே ஒரு ஒற்றுமையில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவாரு. அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய அந்த உயர் சாதி சமூகத்துல இருப்பதாக அல்லது எஸ்சி பிசி அப்படிங்கிற வேறுபாட்டுல பிசி சமூகமா இருக்கக்கூடிய வீடுகள்ல உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ படிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஏழையா இருந்தாலும் இந்த சாதியா இருக்கிற, நீ பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்தாலும் இந்த சாதியில இருக்கிற, அதுக்காக வருத்தப்படாத, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை அல்லது வேற ஒரு சமூகம், அவங்க எல்லாம் கீழே இருக்காங்க, அவங்க நம்மளும் ஒன்னாயிட முடியாது, அதுக்காக உன் சாதியை நீ உயர்த்தி பிடிக்கணும், அதுக்கு நீ தியாகம் பண்ணணும், அதுக்கு நீ கலவரம் பண்ணணும், அதுக்கு நீ கொலை பண்ணணும், நம்ம வீடுகள்ல உள்ள பெண்களையோ நம்ம வீடுகள்ல உள்ள இளைஞரையோ அந்த வீடுகள்ல உள்ள பெண்களோட இளைஞர்களோடு இணைந்து விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு சாதி தூய்மையை திரும்ப திரும்ப அவங்க புகட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பொருளாதார ரீதியா வர்க்கத்துல மேல நிக்கிறாங்க. ஆனா அதே சாதி சமூகத்துல தன்னுடைய குழந்தைகளுக்கோ தன்னுடைய பெண்ணுக்கோ தன்னுடைய மகனுக்கோ அந்த சாதி சமூகத்தில் உள்ள பெண்ணையோ மகனையோ ஒரு மணமகனாகவோ மணமகளாகவோ அவர் தேர்வு பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா அது வர்க்க பிரச்சனை, அது பொருளாதார பிரச்சனை. அப்ப சொந்த சாதியா இருந்தாலும் நீ கீழே நாம் மேல அப்படிங்கிற நிலைமையை வச்சிருக்கிறாரு. இப்ப இதுக்கு அந்த வீடுகள்ல உள்ள பெண்கள் ரொம்ப முக்கிய பங்காற்றுறாங்க. எப்படி பங்காற்றுறாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே இந்திய சாதி சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு திருமணமும், ஒரு திருமணம் அப்படிங்கிறது மறுபடியும் அந்த திருமணத்தின் மூலமாக எது உறுதி செய்யப்படுதுன்னு சொன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் மூலமாக தன்னுடைய சாதி உறுதி செய்யப்படுது. அப்ப நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துலதான் எல்லாரும் பாத்துங்க, இந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் பாத்துங்க, நான் மீண்டும் என்னுடைய சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிறேன், என்னுடைய சாதியை சேர்ந்த ஒரு ஆணை தான் நான் கணவனா தேர்வு செஞ்சுக்கிறேன், இதன் மூலமாக நம்மளுடைய சாதி தூய்மையை நான் நிலைநாட்டுறேன், இதன் மூலமாக ஒரு நம்முடைய சாதி குழந்தையை நான் பெற்றெடுக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்ணோ ஆணோ சொல்றாங்க. இதன் மூலமா ஒரு உண்மை வெளிப்படுது. அப்ப ஒரு குழந்தை கை காலு மூக்கு தலை நாக்கோட பிறக்கிறது கிடையாது. அந்த குழந்தை இந்த பெண் மூலமாக இந்த சாதியோடு பிறக்கிறது. அப்ப குழந்தைக்கு பேரு வைக்கிறது வேற, அந்த குழந்தை ஒரு சாதியோட பிறக்குது. இந்த உண்மையை தான் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் வெறுமனே குழந்தையை பெற்று தருவதில்லை, அந்த குழந்தையோடு ஒரு சாதியையும் பெற்று தரக்கூடிய ஒரு புனர் உற்பத்தி பொருளா ஒரு பெண்ணை பாக்குறாங்க. அதனாலதான் ஆண் போனா கூட விட்டுறாங்க, ஒரு பெண் ஒரு சாதி மாதிரி திருமணம் செய்வதை விட்டுறது இல்லை. அப்ப ஒரு சாதியை காப்பாற்றக்கூடிய பொருளா பெண்ணை இந்த சமூக அமைப்பு திரும்ப திரும்ப அடையாளப்படுத்துது. அப்ப சாதியை மறு உற்பத்தி செய்யக்கூடிய நபரா இந்த பெண்ணை பாக்குது. அதனாலதான் பொண்ணை எக்காரணம் கொண்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற முறையில பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திருமணங்கள் நடக்குது பல பல இடங்கள்ல இப்ப மாறுபட்ட திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது. இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கக்கூடிய பல திருமணங்கள் நடந்தாலும் பல திருமணங்கள் பல இடங்கள்ல கலவரத்துலதான் முடியுது. அப்ப நீங்க குறிப்பா திவ்யா இளவரசன் திருமணத்துல இருந்து இதை நம்ம பெரிய அளவுக்கு பேசப்பட்ட திருமணங்களா ஆணவ கொலைகளா நம்ம பார்க்க முடியும். இந்த திவ்யா இளவரசன் கொலையில கூட இளவரசன் கொலை செய்யப்பட்டுறாரு. திவ்யாவை இன்னைக்கு வரைக்கும் இளவரசனுடைய பெற்றோர்கள் திவ்யா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நானே மறுமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசுறாங்க.
அடுத்தது சங்கர் கௌசல்யா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர் கொலை செய்யப்பட்டுறாரு. கௌசல்யாவும் தப்பிச்சவங்க தான், கொலை செய்வதற்கு முயற்சி செய்யப்பட்டு அல்லது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம தப்பிச்சவங்க தான் அவங்க. ஆனா அந்த சங்கருடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, கௌசல்யா வேற திருமணம் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எந்த ஒரு ஆணவ கொலையிலையுமே இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், என் பையன் தான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அந்த பையன் செத்தாலும் இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த பண்பு குறிப்பா இந்த திருநெல்வேலி நடந்த 27ஆம் தேதி கொலையில வேற மாதிரி போகுது. அப்படின்னு சொன்னா அந்த பையன் சொந்தக்கார பையன் யாருன்னு பார்த்துன்னு சொன்னா அந்த சுபாஷினியுடைய தம்பி சுர்ஜித் வெட்டி கொள்றாரு. வெட்டி கொண்டுட்டு சிறைக்கு போயிடுறாரு. அவங்க பெற்றோர்களே அந்த கொலைக்கு உடம்புதான் இருந்தாலும் சொல்றாங்க. இப்போ பெற்றோர்ல சரவணனை கைது பண்ணியாச்சு அப்பாவை, அம்மாவை இன்னைக்கு வரைக்கும் கைது செய்ய முடியல, அப்படி அவங்கள சஸ்பெண்ட் பண்றதா சொல்றாங்க. இப்ப இந்த விஷயம் போயிட்டு இருக்கிற பொழுதே அந்த கவினுடைய அப்பா என்ன சொல்றாரு, என் பையனை நீ வெட்டி கொண்டுட்ட, உன் தங்கச்சியும் வெட்டி கொண்டு சொன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னா கடந்த ஆணவ கொலைகள்ல சொல்லாத ஒரு அபத்தமான ஒரு வேதனைக்குரிய விஷயமா இது வெளில வருது. ஏன் அப்படின்னு சொன்னா பாதிப்பிலிருந்து பேசக்கூடிய ஒரு மனநிலை இது. கடந்த காலங்கள்ல பல ஆணவ கொலைகள்ல எங்களுடைய பையனை நீங்க கொண்டுட்டீங்க, உங்களுடைய மகளை நீங்க காப்பாத்திட்டீங்க. அதே மாதிரி ஒரு ஆணவ கொலைக்கு 2 பேரும் தானே பொறுப்பாக முடியும். அப்ப காதல் திருமணத்தை 2 பேரும் சேர்ந்தான காதல் ஈடுபடுறாங்க, சாதி மறுப்பு திருமணத்தை 2 பேரும் சேர்ந்தான காதல் வச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப என் பையனை மட்டும், அதாவது குறிப்பிட்ட சாதி சமூகத்தை சேர்ந்த பையனை மட்டும் கொலை பண்றீங்களே, அதுக்கு உங்க பொண்ணு உடந்ததானா? நீங்க அந்த பொண்ணை கொண்டு இருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், என் 2 பேருமே கொண்டு இருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்றது இனி அடுத்த கட்டத்துக்கு இது மாறுது. அதாவது எத்தனை காலம் தான் குட்ட குட்ட குனிவோம், நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு இது போகுது. இப்ப இதெல்லாம் பாக்குற பொழுது ஒரு சமூகத்துல பல்வேறுபட்ட இடஒதுக்கீடு அல்லது சமூக நீதி, வாய்ப்புகள், பொருளாதாரம் இதையெல்லாம் பயன்படுத்திட்டு மேல வரும் பொழுது அவங்களுடைய கடந்த காலத்துல இருந்த அந்த படிநிலை வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன முன்னேற்றத்துக்கு மேல அவங்க வர்றாங்க. இந்த முன்னேற்றத்தை சமூகத்துல சொந்த வாழ்க்கையில வந்த பொழுதே சமூகத்துல அவங்களுடைய அங்கீகாரமும் மாறுது. அப்ப அந்த அங்கீகாரம் தான் பல்வேறுபட்ட நபர்களுடைய நட்பு, காதல் அப்படின்னு பரிணமிக்குது. இது தவிர்க்க முடியாதது. இதை நீங்க ஒரு கவின் கொலையோட நிறுத்திட முடியாது. இது அடுத்த எண்ணிக்கையில மாறும், அல்லது கவின் கொலை விட இன்னும் கொடூரமா இருக்கும், அல்லது கவின் கொலைக்கு ஒரு நம்பரை கூடுதலாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு சட்டம் வரணும். அந்த சட்டங்கிறது ஒரு ஆதாரமா இருக்கும். ஆனா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது திமுக, அதிமுக, இன்னும் பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சிகள் தான். அந்த கட்சிகள் இந்த மக்களை தன்னுடைய கட்சி உறுப்பினர்களா வச்சிருக்கு. இந்த கட்சிகள் தான் இந்த நாட்டு மக்களுக்கான திட்டத்தை வகுக்கிறாங்க அல்லது நடைமுறை கொண்டு போறாங்க. இந்த நடைமுறை கொண்டு போகும் பொழுது இந்த சாதி பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கோ, மத பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கோ, அல்லது இந்த சமூகத்துல சிக்கல்களை என்னென்ன வருதோ அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கோ இந்த கட்சிகள் தயாரா இருக்கா அப்படிங்கிறத அந்த கட்சியில சேர்ந்த மக்கள் பேசணும், உறுப்பினர்கள் பேசணும். அப்படி பேச அனுமதிக்காத எந்த ஒரு கட்சியையும் இந்த வெகுஜன மக்கள் புறக்கணிக்கணும், அல்லது இதை பேசக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு போகணும். சாதி சங்கங்கள் இப்ப சமீப காலமா ஆதிக்க சாதிகளுக்கு எதை சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னா தன்னுடைய திமிரையும் தான் அந்த காலத்துல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஆண்ட பரம்பரை அதெல்லாம் சொல்லி நீ அவனுக்கு மேலானவன், நீ எப்பவுமே அவனோட இணக்கமா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய சொந்த நலனுக்காக, அவருடைய பிரச்சனைக்காக, அதாவது அந்த சாதியில இருக்கக்கூடிய ஏழை எளிய இளைஞர்களை பகடக்காயா, அடியாளா, அதாவது கொலை செய்யறவனா அல்லது கொட்டேஷன் கேங்கா மாத்தி தென் மாவட்டங்கள் அதிகமா வச்சிருக்கு. அதுக்கு நிறைய பேர் இப்போ இந்த யூடியூப்ல பேசியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் சென்சார் பண்ணணும், கவர்மெண்ட் உடனடியா நடவடிக்கையில இறங்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அந்த மாதிரியான மாற்றங்கள் தான் சமூகத்துல ஆணவ கொலைக்கு ஒரு 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 சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் தொடர்ச்சியா பல்வேறு விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். அது சம்பந்தமான இந்த காதல், ஆணவ கொலை, இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், உரையாடல் நடத்தக்கூடியவங்க, சமூக நீதிக்காக போராடுறவங்க, ஆணவ கொலையை தொடர்ந்து நேரடியா இறங்கி தடுக்கிறவங்க, பாதிக்கப்பட்ட காதலர்கள் அல்லது கடந்த காலத்துல ஆணவ கொலைக்கு ஆளானவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய கருத்துக்கள் அப்படின்னு எடுத்து அவங்கள ஒரு பேப்பர் ஒர்க் சப்மிட் பண்ணி அதை பரவலாக்கணும், உரையாடல் நடத்தணும். அதன் மூலமா இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புறோம்.